ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாகவும் மிரட்டும் துணியிலும் பேசி வருவதாக எதிர்க்கட்சியினர் பலர் மீது புகார்கள் குவிகின்றன. இந்த புகாரில் அதிரடி நடவடிக்கையாக முதலில் கைது செய்யப்பட்டது திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன். பின் அவர் முன்ஜாமீன் பெற்றார். திமுக எம்பி ஆர் ராசாவும் இப்புகாரில் சிக்கியுள்ளார். இந்த சூழலில் கோவில்பட்டியில் நேற்று முன்தினம் இரவு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசியது சர்ச்சையானது. உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல. யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து? நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். குத்து புரோட்டா போட, என்னடா குத்து புரோட்டா போட? உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ எவ்வளவு கேவலமா பேசுன? என்ன விவசாய பெருங்குடி மக்களை சிஎம் சார், என்ன தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள்? எல்லா விவசாயியும் விவசாயி தானே? 100 ஏக்கர் விவசாயம் பண்ற விவசாயி தான். 1 ஏக்கர் விவசாயம் பண்றவங்க அது என்ன 5 ஏக்கருக்கு தள்ளுபடி பண்ற, 5 நகைக்கு தள்ளுபடி பண்ற? மற்றவெல்லாம் சோத்துல கை வச்சாதான், சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாகப்பட்டினத்துல வெக்கம் இல்லாம பேசுறீங்க. 24,000 கோடியை நாங்க தள்ளுபடி பண்ணோம். முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் கொடுக்கும் வகையில் அவர் பேசியதாக புகார் அளிக்கப்பட்டது. இன்று அதிகாலை எம்எல்ஏ வீட்டில் 50க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டனர். சபாநாயகர் அனுமதி பெறாமல் என்னை கைது செய்ய முடியாது என எம்எல்ஏ வாக்குவாதம் செய்தார். ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க இருப்பா. கண்டிப்பா வர்றேன். அந்த ரெஸ்பெக்ட் குறைச்சு நல்லா இருக்காது சார். அவ்வளவுதான். யாரு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தாச்சு. போலீசார் அவரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி அழைத்து சென்றனர். அவரது ஆதரவாளர்கள் ஜீப் முன் உட்கார்ந்து மறியல் செய்தனர். போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி எம்எல்ஏவை அழைத்து சென்றனர்.
சரி, நீங்க கூட நீங்க